வாக்காளர் பெருமக்களை எல்லோரும் கூட ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும். சைதாப்பேட்டையில் இதற்கு முன்பு 2006 11, 2011 16 வரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திறமையாக பணி செய்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் செந்தமிழன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக குக்கர் சிவத்தில் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு நம்முடைய அமைச்சராகவும் கூட சிறிது காலம் பொறுப்பேற்றக்கூடிய பெருமை அண்ணன் செந்தமிழன் அவருக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, எளிமையான ஒரு மனிதர், நல்ல ஒரு பண்பாளர், கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு மனிதர், அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணனுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, யார் அந்த சார்? இந்த ஒரே கேள்விதான் தமிழ்நாடு முழுவதும் கேட்கிறோம். இன்னைக்கு எனக்கு தெரியும், இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர், 2026 தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த தேர்தல் தோற்ற பிறகு யார் அந்த சார் என்பதற்கு பதில் சொல்வார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அருமை சொந்தங்களே, நாம் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தமிழகத்தில் அண்ணன் மாசு அவர்களுடைய சாதனை என்ன? உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள ஒரு வருஷம் ஃபுல்லா கொண்டாடுவார். பிறந்த நாள் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிகிற வரை கொண்டாடிக்கிட்டே இருப்பார். கோல போட்டி நடத்துவாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள மறுபடியும் ஆரம்பிச்சு கொண்டாடுவார். இடையில கொஞ்சம் நேரம் இருந்தா ரன்னிங் போவார். அரசு மருத்துவமனையின் பக்கம் ஒரு போனதை நான் பார்த்ததே கிடையாது. நம்முடைய ஏழை மக்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையை நம்பி நல்ல சரமான சிகிச்சை கிடைக்கும் என்று போகின்றார்கள். அங்கே எல்லாம் எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் வசதியும் செய்வதாக நான் பார்த்ததே கிடையாது. இதற்கு முன்பு சென்னை மேயராக இருந்தப்ப வேர் ஒருவதற்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்த போலி ஆவணங்கள் மூலமாக தன்னுடைய மனைவி பேருக்கு மாற்றிய வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் ஆமை வேகத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. மாசு அவருடைய இன்னும் பல சாதனைகள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்குவார். அவங்களோட தான் பழகுவார். அது மட்டும் இல்ல, ஏதாவது நியாயமான காரணத்திற்கு போய் ஒரு உதவி கேட்டாலும் கூட ஒரு மிரட்டக்கூடிய தோணியில மட்டும்தான் அவர் பேசுவார். அருமை சொந்தங்களே, நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாசு அவருடைய காலம், இந்த 5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறை அமைச்சர் என்பது தமிழகத்தினுடைய இருண்ட காலம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அரசு மருத்துவமனையுடைய அவலத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபுட்பால் ஆடக்கூடிய சகோதரி பிரியா அவருடைய கால் வெட்டப்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தாங்க, அதை பார்த்தோம். அரசு மருத்துவமனை இன்னும் பல இடத்துல டார்ச் லைட்டை வச்சு சர்ஜரி பண்றதை பார்த்திருக்கிறோம். செவிலியர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து சென்னையில போராட்டம் நடத்தக்கூடியதும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த முறை சைதாப்பேட்டையில நமக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லோருமே சேர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், மாசு வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பே நம்முடைய தாய்மார்கள் முடிவு செய்து விட்டார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பதிலே நாம் மிக தெளிவாக இருக்கின்றோம். 5 ஆண்டு காலம் திமுகவுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய சரித்திரத்துல, நீங்க சரித்திரத்தை பதிவு செஞ்சீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை கருப்பு பக்கங்களாக விட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல 8008 படுகொலைகள் நாம் பார்த்தது கிடையாது. 2080 கற்பழிப்பு வழக்குகள் பார்த்தது கிடையாது. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் போக்சோ வழக்கு 39,900 வழக்கு பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்க முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக நிர்வகித்துக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார், இரும்பு கையில இரும்பு கரத்துல எல்லோரையும் கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனா அவருடைய போதாத காலம் துருப்பிடித்த கையை வைத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவிட்டார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நேற்று இரவு மணச்சநல்லூர்ல பேசிவிட்டு வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நமக்கு தெரியும், 250 பேர்த்துக்கிட்ட நாமக்கல் பகுதியில கிட்னியை திருடி அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு கிட்னி ராக்கெட் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ அதற்கு உடந்தையாக இருந்தது மா சுப்பிரமணியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது மாசு என்ன சொல்லுவாருன்னா, அது கிட்னி திருட்டு என்று சொல்லாதீர்கள், கிட்னி முறைகேடு என்று சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அமைச்சரை, சைதாப்பேட்டைக்கு எதுவுமே செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை
5 ஆண்டு காலமாக பார்த்துவிட்டு இந்த முறை மாற்றம் வேண்டும். குக்கர் சின்னம் இங்கே வெற்றி பெற வேண்டும். மாற்றத்திற்கான சின்னமாக இங்கே குக்கர் இருக்கணும். குக்கர் சின்னம் இங்கே வெற்றி பெற்றால் மட்டும்தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் பொறுப்பேற்க முடியும் என்பது நமக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், அதனால பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சது. அண்ணன் அவர்களும் கூட எல்லா பக்கமும் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. எல்லா மக்களையும் பார்த்துட்டார். நாளை கடைசி நாள் பிரச்சாரம் சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது. டிவிஷன் அளவுல நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் மக்களை பார்க்க போறீங்க. பிரச்சார முடிவுக்கு வரும் தருவாயிலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாதுகாப்பான மகளிருக்கு, தாய்மார்களுக்கு, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் திமுக வெளியே போனாதான் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே நாம் பாதுகாப்பு கொடுக்க முடியும். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்பதான் கோயம்புத்தூர் கோவை புதூர்ல ஒரு பட்டாலியன்ல ஒரு பெண் காவலரை போய் எஸ்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையில மட்டும் எத்தனை இடத்துல பெண் காவலர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பட்டியலே நான் வைத்திருக்கின்றேன். அவை சொந்தங்களை இங்க மட்டும் பாருங்க. சென்னையில மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல ராமாபுரத்துல பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகி கண்ணன் பெண் காவலரை பாலியல் சீண்டல் செய்து 129வது வட்ட திமுக இளைஞரணி நிர்வாகி பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே போலாங்க ஐயா. எனக்கு தமிழகத்தை குறிப்பாக சென்னை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதற்கு முன்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த பொழுது சுத்தமான நகரத்துல இந்தியாவில் 13, 15, 17 அந்த மாதிரி இருக்கும். கடந்த ஆண்டு வந்த மத்திய அரசுடைய குறியீடை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 40 நகரங்கள் 10 லட்சம் பேரை தாண்டி 40 நகரங்கள் இருக்கு வசிக்கக்கூடியவர்கள். 40க்கு 40 கடைசி இடத்துல மதுரை, 40ல 38 சென்னை. குப்பை ஊராக ஒரு தலைநகரத்தை மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும் சொன்னாங்க. மத்திய அரசு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அத்தனை நிதிகளை சென்னைக்கு கொட்டி கொடுக்கிறார். எங்கேயுமே இல்லை என்று சொல்லவில்லை. அதை மட்டும் நான் படிக்கிற கேள்வி. சென்னைக்கு மட்டுமே சென்னை துறைமுகம் மதுரவாய் உயர்மட்ட விரைவு சாலை 5855 கோடி, சென்னை விமான நிலைய மேம்பாடு 3727 கோடி, சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை 17000 கோடி, மகாபலிபுரம் முதல் புதுச்சேரி வரை 4 வழிச்சாலை 2100 கோடி, 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ திட்டம் 41000 கோடி, சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை 272 கோடி, எண்ணூர் காமராஜர் துறைமுக விரிவாக்க திட்டம் 1200 கோடி, ஸ்மார்ட் சிட்டி 1490 கோடி, அமிர்த் திட்டம் 3864 கோடி. நான் படிச்சுட்டே போவாங்க. இத்தனை பணத்தை கொடுத்தும் கூட சென்னையில் ஏதாச்சும் வேலை நடந்தது நீங்க நினைக்கிறீங்களா? வேலை நடந்தது நினைக்கிறீங்களா? எந்த வேலையும் நடக்கல ஐயா. நான் சொன்னதெல்லாம் நீங்க கூட்டி எண்ணி பாருங்க. எங்க போனாலும் டிராபிக் ஜாம், எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு உடைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு கட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு பிரிக்கிறாங்க. எதுக்கு பிரிக்கிறாங்க நமக்கு தெரியாது. சென்னை முழுவதுமே குப்பை மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி மாற்றி வச்சிருக்கிறாங்க. சென்னை மேயருக்கு சேகர் பாபு உங்க பக்கத்துல போய் வணக்கம் போடுறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் வரும்போது வணக்கம் போடுறதுக்கு மட்டும்தான் சென்னை மேயருடைய முதல் வேலை. மக்கள் பிரச்சனையை பார்த்து தீர்த்து சுத்தமான குடிநீர் கொடுப்பதெல்லாம் சென்னை மாநகராட்சியுடைய வேலை இல்லை என்பதில் அந்த மேயர் தெளிவாக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா. சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். மோசமான ஆட்சி. உதாரணத்துக்கு இங்கே மா சுப்பிரமணியத்தை தோற்கடிச்சீங்கன்னா துறைமுகத்தில் சேகர் பாபுவை தோற்கடிக்கணும். இன்னைக்கு தான் கமலஹாசன் களத்துக்கு வந்திருக்காரு. நேற்று களத்துக்கு வந்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பேசுகின்றார். ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு யாரு பண்ணிருக்காங்கன்னா சேகர் பாபு பண்ணிருக்காங்க. அது சொல்லப்போ தஞ்சாவூர்ல இருந்தேன். தஞ்சாவூர் மண்ணில ராஜராஜ சோழனுக்கு இருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு தெரியும். அதனால கமலஹாசன் ஐயா வாங்கின காசுக்கு மேல கூவாதீங்க. போதும், முடியல. ராஜ்யசபா எம்பி வாங்கியாச்சு. தேர்தலுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கும் நீங்கள் பேசி உங்களுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதனால சென்னையில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே தோற்கடிக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் வெளியே போய் பிரச்சாரம் பண்றாரு. திருச்சி திருவெரும்பூர்ல நான் தோத்தாலும் பரவாயில்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஜெயிக்க வைங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் மன்னார்குடி போய் பிரச்சாரம் பண்றார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, டிஆர்பி ராஜாவை ஜெயிக்க வைங்க. ஆனா சென்னை மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சாரம் பண்றது? சேப்பாக்கில் உன்னையும் தோற்கடிப்போம் என்று நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் கூட தெளிவாக இருக்கின்றார். ஐயா, அரசியல் மாற்றம், சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சி எல்லாம் மாற வேண்டும் என்றால் திமுகவை எங்கேயும் கூட நீங்கள் விடக்கூடாது என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் காலையிலிருந்து
சுட்டடிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் 7 மணிக்கு மயிலாப்பூரில் ஆரம்பித்து ஒரு பகுதியாக ஆவடி போய் ஒரு பகுதியாக வந்து கொண்டிருக்கின்றோம். டிராபிக் ஜாம்ல வந்துகிட்டே இருக்கிறோம். 3 மணி நேரம் தாமதமாக வந்தும் கூட உங்களுடைய அன்பை எல்லாம் இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் கருணாநிதி ஐயா காலத்துல கூவத்தை சுத்தம் பண்ணார். சுத்தம் பண்ணி எதுவும் நடக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா காலத்துல அடையாறு சுத்தம் பண்றார். 1500 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகள்ல அடையாறை சுத்தம் செய்வதற்காக மட்டும் போட்டிருக்காங்க. ஐயா நீங்கள் நானும் போய் பார்க்க முடியாது. கலைஞர் ஐயா காலத்துல ஒரு பத்திரிகை என்று கேட்டார், ஐயா கூவத்துக்கு இவ்வளவு பணத்தை போட்டிருக்கீங்களே நான் போய் பார்க்கட்டுமான்னு. தம்பி நீ போனா முதலை கடிச்சு வச்சிரும், அதனால கூவத்துக்குள்ளாம் போகாது. அதனால ஆத்த சுத்தம் பண்றது ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கார சென்னை என்று சொன்னார்கள். அதை நம்பி மோடி ஐயாவும் 5000 கோடி ரூபாய் கொடுத்தார். மழைநீர் வடிகாலுக்கு 5000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு மழை இல்லாதனால தப்பிச்சுக்கிட்டோம். அவங்க தண்டவாளம் ஏறல. அடுத்த ஆண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தவுடன் உடனடியாக நாம ஆகஸ்ட் செப்டம்பர்ல செய்ய வேண்டிய வேலையை மறுபடியும் அதை செய்யணும். தாத்தா காலத்துல கருணாநிதி அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டி தண்ணியில் நடந்து போனார். ஸ்டாலின் ஐயா காலத்துல வேட்டியை மடிச்சு கட்டி அவரும் நடந்து போறார். அதையெல்லாம் நாம சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த முறை தலைமுறைக்கான வாக்காக, மாற்றத்திற்கான வாக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்முடைய சைதாப்பேட்டை தொகுதியில குக்கர் சின்னத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, மிக பொறுமையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களே, என்னுடைய ஊனோடு உடம்போடு நரம்போடு இதயத்தோடு கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களே, உங்களுக்கு நான் வைக்கக்கூடியது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். நாம் நம்முடைய கட்சி நின்றாலும் கூட ஒரு கூட்டணி கட்சி நம்ம தொகுதியில் நிற்கிறாங்கன்னா இரட்டிப்பு மடங்கு உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். அது கூட்டணியினுடைய தர்மம். அதனால எல்லா வாக்கையும் கூட சிதறாம குக்கர் சின்னத்திற்கு அடுத்த 2 நாட்களும் கடுமையாக உழைத்து நீங்கள் அந்த வாக்கை கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்பு தொண்டர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நிஜார்த்த வாழ்த்துக்கள். தண்ணி இருக்கு, நீ குடிங்க. தண்ணி இருக்கு. வாழ்த்துக்கு நன்றிங்க, அன்புக்கு நன்றிங்க. நான் வாங்கி வச்சுக்கிறவா, நீ குடிங்க. வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல புரட்சி பாரதம் கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை, தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா ஏசிஎஸ் அவருடைய தலைவர்கள், தொண்டர்கள், ஐயா பாரிவேந்தர் அவருடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, ஐயா இதை நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஐயா இதை நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இதை உங்களுக்கு காட்ட வேண்டும். அந்த ஞானசேகரனுடைய வீட்டில் போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பாப்பா மாணவ செல்வம் எப்படி இந்த ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, அவர் வீட்டில் போய் பிரியாணி விருந்து சாப்பிட்டார் மாசம். ஐயா அவங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் யார் அந்த சார்? அந்த சார் சைதாப்பேட்டையா? அந்த சார் சைதாப்பேட்டைக்கு வெளியவான்னு மே 4க்கு பிறகு தெரிந்துவிடும். அதனால் சைதாப்பேட்டையினுடைய வாக்காளர் சொந்தங்களே, இருந்து மறந்து விடாதீர்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டையில திராவிட முன்னேற்ற கழகத்துல தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். அண்ணன் செந்தமிழன் அவர்கள் குக்கர் சின்னத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கு இன்னும் நாங்கள் 4 இடத்துக்கு போகணும். அங்கேயும் சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாக்கை சரியான முறையில் நீங்கள் மட்டுமல்ல, சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லோருக்கும் தொலைபேசி மூலமாக நீங்க பேசி அடுத்த 2 நாட்கள் நீங்களும் கடுமையாக பணி செய்து எல்லா வாக்கையும் குக்கர் சின்னத்திற்கு கொண்டு வந்து எப்படி 10 ஆண்டு காலம் நம்முடைய வெற்றிகரமான சட்டமன்ற உறுப்பினராக 2006 16 வரை இங்கே உங்களுக்கு பணி செய்தார்களோ, மறுபடியும் 5 ஆண்டு காலத்தை அண்ணன் செந்தமிழ் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய டி நகர் பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய அக்கா அவர்கள் கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் அக்கா அவர்கள் வரவிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மிக கடுமையாக இந்த பகுதியில் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அருமையானவர்கள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு,
எல்லா தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு அடுத்த 2 நாட்கள் கடுமையாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்து